அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை கேட்டதை தரக்கூடிய அற்புதமான சக்தி மிக்க அபிஜித் முகூர்த்தம். இந்த ஆற்றல் மிக்க 24 நிமிடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய அபிஜித் முகூர்த்தத்தை முன்னிட்டு இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாம ஜபம். ஒரே ஒரு திருப்பெயர் தாங்க, அதையும் 27 முறை சொன்னாலே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சோ எல்லாருமே கட்டாயமாக இந்த ஆற்றல் மிக்க நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொன்னால் கோடி மடங்கு உச்சரித்த பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் சக்தி மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். மேலும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து முதலாவதாக ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. ஸோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. ஸோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு திருநாம ஜப முறை. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை சில முறைகள் ரிப்பீட்டடா சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு
பெண்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமம் சொல்லணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக 27 நட்சத்திரங்கள் உண்டு. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். 28வதாக இருந்த நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோணத்திற்கும் இடைப்பட்டு வரக்கூடியது தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். ஜோதிட சாஸ்திரத்துல உத்திராட நட்சத்திரத்தின் 3-4 பாதங்கள், அதே போல திருவோணத்தில் வரக்கூடிய 1-2 பாதங்கள், இவை அனைத்தையுமே அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்பது வழக்கம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடையது இந்த அபிஜித் நட்சத்திரம். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக சகுனி துர்ச்சாதனனிடம் மகாபாரத போர் தொடங்குவதற்கான சுப முகூர்த்தம், அதாவது கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த நாளை தேர்வு செஞ்சுட்டு வருமாறு சகாதேவன் கிட்ட அனுப்புறாரு. பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் சாஸ்திர விற்பன்னர், ஜோதிட சாஸ்திரங்களில் உயரிய ஞானத்தை பெற்றவர். அவர்கிட்ட துர்ச்சாதனன் இது போல போர் தொடங்குவதற்கான சுப முகூர்த்த வேலையை கேட்கிறாரு. அதற்கு சகாதேவன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை குறிச்சு கொடுக்கிறாரு. அபிஜித் முகூர்த்தத்துல போர் ஆரம்பித்தால் கட்டாயமாக கௌரவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். அதனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய தலை கிரீடத்தில் இருக்கக்கூடிய மயிலிறகில் அந்த நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிடுறாரு. அன்றைய தினத்திலிருந்து ஜோதிட வழக்கத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் கிடையாதுங்க. வெறும் 27 நட்சத்திரங்களை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய வேளையில் கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கக்கூடிய அந்த மயில் கிரீடத்திலிருந்து அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சரியாக 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாழிகை. இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். சோடசக்கலை நேரம் எப்படியோ அதே போலதாங்க இந்த அபிஜித் முகூர்த்தமும். நாளைய தினம் டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான அபிஜித் முகூர்த்தம் தோன்றக்கூடிய நேரம் மாலை 5:14 முதல் மாலை 5:38 வரை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க நம்ம செய்யணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். அல்ல நின்னுட்டே கூட இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சூட்சம திருநாமத்தை 27 முறை 27 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க 54 முறை அல்லது 108 முறை வரைக்கும் கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். குறைந்தபட்சம் 27 முறை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சொல்ல வேண்டிய திருநாமம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த திருநாமம் இது. நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இந்த திருநாமத்தை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த டைமிங்ஸை மிஸ் பண்ணவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அடுத்து வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அன்றைய தினம் இன்னொரு மந்திரம் கூட நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.